ஐயோ பெருமாளே, இந்த ஜனங்களுக்கு பொறுப்பே இல்லை. ஏன் தான் எல்லாம் இப்படி பண்றானே. என்னடா அம்பி, என்ன ஆச்சுடா? எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 40,000 ஃபீஸ் கேட்கறான். டொனேஷன், ஸ்கூல் ஃபீஸ், யூனிஃபார்ம், ஷூ, மிஷனரிஸ், அதர் ஃபீஸ் வாங்குறான். இது போத குறைக்கு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே 5,000 10,000 கேட்கறான். இந்த மிடில் கிளாஸ் அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வந்துடுறான். என்ன பண்றதுன்னே புரியலையே. என்ன பண்றது தம்பி, எல்லாம் தலையெழுத்துடா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறான். கேட்டா ஸ்கூல் சரியில்லை, கிளாஸ் ரூம் பத்தல, அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்றான். அநியாயம் பண்றான். இல்லையா, இதுக்கு வேற வழியே இல்லையா? வழி இருக்குடா அம்பி. எல்லா அரசாங்கத்தை வேலை செய்யறவங்களும், ஏன் கவுன்சிலர், ஊர் தலைவர், எம்பி, எம்எல்ஏ, சிஎம், அவன் வாசல இருக்கிற குழந்தையெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வேணும்னு சட்டம் கொண்டு வரணும். அதே கட்டாயமா ஆக்கணும். அவன் தானே நடத்துறான், எப்படி நடக்கும்? நடக்கும்டா அம்பி. காசு பண்ண முக்கியம் இல்ல, மக்கள் நலன் தான் முக்கியம்னா.